வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருளாளர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கும் எனக்கும் பண்ணக்கூடிய வாக்கு என்னவென்றால், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பிரச்சனையை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. எக்ஸாம் வந்தா அதை குறித்து பயப்படாமலும் ஐயோ அதை குறித்து கலங்காமலும் இருங்க. அல்லது ஊழியத்தின் பாதையில உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சூழ்நிலை உண்டாகலாம், அதை குறித்தும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் உனக்கு முன் குறிக்கப்பட்டது தான் நடக்கிறது. பாருங்க, அழகா சொல்றார் பாருங்க. அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? அதாவது இந்த சூழ்நிலை நடக்க போது, இந்த பிரச்சனை உனக்கு வரப்போகுது, இந்த காரியம் உனக்கு வரப்போகுது என்று சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல நான் உனக்கு அறிவிக்கலையோ, முன் குறித்து சொல்லலையா? அதனால நீ கலங்காமல் பயப்படாமலும் இரு. நீ தான் வெற்றி பெறுவ. உன்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளது. சமீபத்துல ஒரு பிரச்சனை கண்டு நான் ரொம்பவும் பயந்து ஆண்டவர்கிட்ட போய் புலம்பிக் கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், ஏன் புலம்புற? நான் உன்னோடு கூட இருக்கேன். இன்னைக்கும் எனக்கு அந்த காரியத்தை குறித்து மைண்ட்ல யோசிச்சுட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏசாயா 44ஆம் அதிகாரத்தை படி, நான் உன்னோட பேசுவேன்னு சொன்னார். படிச்ச பாருங்க, இந்த வசனத்தை கொடுத்தா. நான் முன்னாடியே உனக்கு அறிவிச்சுட்டேன், இதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் மனிதர்கள் மோதுவார்கள், இப்படித்தான் பிசாசு மனிதர்களை எழுப்பி விடுவான், இந்த பிரச்சனை வரும், இந்த போராட்டம் வரும், 2 விதமான அவமானங்களை சந்திப்ப, உண்மையில 2 விதமான பொய் சுமைகளை செலுத்துவார்கள். ஆனாலும் எல்லா காரியத்திலும் நான் உன்னை வெற்றி பண்ண வைப்பேன். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடியே அறிவிச்சுட்டேன், இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா போவாங்க. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று அறிவித்து விட்டேன். தரிசனத்திலேயோ, தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ, பிரசங்கத்தின் மூலமாகவோ, ஊழியக்காரர் மூலமாகவோ, அல்லது ஜெபிக்கும் பொழுதோ, அல்லது என் வார்த்தையின் மூலமாகவோ உனக்கு அறிவித்துட்டேன். அதனால நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஊழியத்தின் நிமித்தம் கூட இன்னைக்கு அநேக விதமான போராட்டத்தில் இருக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், எப்படி இருக்க போறேன், எதுவுமே தெரியலன்னு உன்னோட ஆண்டவர் பேசியிருப்பார். உனக்கு காட்டினபடி தான் நடக்கும். அதை மீறி வேற எதுவுமே ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் உண்மையை மாத்திரம்தான் சொல்லுவார். அவர் நடக்க போறதை மட்டும்தான் சொல்லுவார். அதனால உன்னுடைய ஃபியூச்சர் குறித்தோ, உன்னுடைய பிரச்சனை குறித்தோ, எல்லாவற்றை குறித்தோ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. எனக்கு ஒரு புள்ள நேரி அப்படிதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னை குறித்து பொய்யா என் ஹெட் ஆஃபீஸ்ல சொல்லிட்டே இருக்கும். என்ன ஆண்டவரே இப்படி பொய்யா சொல்றான், எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். அவன் குள்ள நேரி கூட இருந்துட்டு புலி பறிக்கிறான், ஏன் அவன் கூட சேர்றேன்னு சொல்லுவான். இப்போ வரைக்கும் அவன் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா ஊழியத்தில் அவன் சேர்த்து விட்டது நான் தான். அப்ப அதை குறித்து தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னான், முன்னாடியே உனக்கு அறிவித்துட்டேன், இவன் இப்படிதான் செய்வான், நீ பயப்படாத, கலங்காமல் இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். எக்ஸாமை குறித்து நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அல்லது உன்னுடைய தொழில் குறித்து பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். அல்லது ஏதாவது ஒரு இதுல நஷ்டமோ தோல்வியோ வரும் பொழுது, அல்லது மனிதர்கள் உனக்கு விரோதமாக வரும்போது பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல பயந்தாங்க. யாருன்னா பார்வோன் சேனைக்கு முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், எங்களுக்கு செங்கடல் தான் கல்லறை அப்படின்னு நினைச்சு பயந்து கலங்கியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு இங்கதான் தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு தான் அது வரைக்கும் அமைதியா இருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து பாதையை திறக்கணும். அந்த பாதையே இல்லாத இடத்துல பாதையை திறந்து வழி நடத்திட்டு வரணும்னு, அதில் இவர்கள் மாட்டிக்கொள்ளணும் தான் ஆண்டவர் திட்டம் போட்டு வச்சிருந்திருப்பார்.
அந்த திட்டம் தான் இப்ப நடந்தது. அல்லேலூயா. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.